11ஆம் வகுப்புல உயிரியல் பாடத்துல 5ஆம் பாடம் வந்து பார்க்கிறோம். அந்த 5ஆம் பாடத்துல என்ன அப்படின்னாக்கா செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் அதை பத்தி வந்து பார்க்கிறோம். எப்பவுமே நம்ம வந்து தினந்தோறும் காலையில எழுந்தோடனே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்ற பொருள் வந்து இட்லியா இருக்கலாம், வேற ஏதாவது உணவு பொருளாக இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா உணவு என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், உணவை எடுத்துக்கிறோம். உணவு எடுத்துக்க பிறகு அடுத்த என்ன நடக்கும் அப்படின்னாக்கா என்ன நடக்கும், செரித்தல் நடக்கும். அப்ப செரித்தல் என்றால் செரித்தல் என்பது பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் செயல் என்ன சொல்றோம், செரித்தல். அப்ப ஃபர்ஸ்ட் உணவை எடுத்துக்கிறோம், ரெண்டாவது வந்து செரித்தல் நடக்குது. அதுக்கப்புறம் நான் செரித்த பொருள் என்ன ஆகுது, உட்கிரகிப்பு. உட்கிரகிப்பு தன்மயமாகும். தன்மயமான பிறகு என்ன நடக்குது, தேவையற்ற கழிவுகள் தான் வெளியேற்றம். ஸோ இது வந்து வெளியேற்றம். அப்போ இந்த 4 முக்கியமான செயல்கள், ஃபர்ஸ்ட் உணவை எடுத்துக்கொள்ளுதல், இரண்டாவது செரிமானம், மூணாவது உட்கிரகித்தல், தன்மயமாதல், அடுத்ததாக வெளியேற்றம். தேவையற்ற பொருட்கள் வெளியேற்றம். ஸோ இது வந்து ஒரு நம்பர்ஸா சொல்லலாம். ஓகே, எண்கள்ல ஞாபகம். எப்படி எண்களை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா இதுக்கு பேர் என்னன்னாக்கா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமெரிக்கல் லிட்ரேசி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா உணவு எடுத்துக்கணும். உணவு எடுத்தோடனே என்ன பண்ணாக்கா வாய்ப்பகுதியில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா 8 to 10 செகண்ட் இருக்கும். 8 to 10 செகண்ட். அது 30 செகண்டுக்கு வச்சுக்கணும். 30 செகண்ட் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவானது எங்கே போகணும்னாக்கா உணவு பொருள் எவ்வளோ செகண்ட் இருக்குனாக்கா 8 to 10 செகண்ட். எவ்வளோ, 8 to 10 செகண்ட். அடுத்தது எங்கே போகும், இறப்பைக்கு போனோடனே எவ்வளோ நேரம் தரும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2 to 4 மணி நேரம். 2 to 4 மணி நேரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடலில் போயிட்டு கிட்டத்தட்ட அதிகபட்சமா எவ்வளோ நேரம் இருந்தாக்கா 5 மணி நேரம். எவ்வளோ நேரம், 5 மணி நேரம். இங்க 5 மணி நேரம் தங்கும் போது என்னன்னாக்கா உறிஞ்சுதல் நடக்கும். என்ன உறிஞ்சுதல் நடக்கும் அப்படின்னாக்கா கார்போஹைட்ரேட் வந்து உறிஞ்சும், புரதங்கள் வந்து உறிஞ்சப்படும், கொழுப்புகள் உறிஞ்சப்படும். இவைகள்லாம் வந்து உறிஞ்சப்படும் எங்க, சிறுகுடல். அப்புறம் வைட்டமின்கள், தாதுப்புகள் இவைகள்லாம் வந்து உறிஞ்சப்படும். அடுத்தது பெருங்குடலுக்கு போனவனே பார்த்தாக்கா எவ்வளவு நேரம் அதிகபட்சமா இருக்கும் அப்படின்னாக்கா 10 to 20 மணி நேரம். 10 to 20 மணி நேரம். இங்க எங்க என்ன உறிஞ்சப்படும் அப்படின்னாக்கா நீர் பொருட்கள். இது நீர் பொருட்கள் உறிஞ்சப்பட்டு என்னவா மாறும் அப்படின்னாக்கா மலத்தூளம் எங்க, பெருங்குடல். அப்போ கிட்டத்தட்ட 10 to 30 மணி நேரம் மட்டும் சேர்த்து பார்த்தா 10 to 30 மணி நேரம் நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளானது எங்க தங்க வைக்கப்படுகிறது, உடல்ல வந்து தங்க வைக்கணும். இதுதான் அதிகபட்சமா தங்க வைக்கணும். அதுக்கு மேல தங்க வைக்கணும். ஸோ இதான் ஒரு எண்ணியல் வகையில சொல்றோம். ஸோ வாய்ப்பகுதியில 30 வினாடி, உணவுப் பொருள்ல 8 to 10 வினாடி, இறப்பையில 2 to 4 மணி நேரம், சிறுகுடல்ல 5 மணி நேரம் அதிகபட்சம், பெருங்குடல்ல 10 to 20 மணி நேரம் மட்டுமே. அப்போ செரிமான மண்டலம் அப்படின்னாக்கா எங்க ஆரம்பிக்குது, வாய்ப்பகுதியில் ஆரம்பிச்சு மலத்துறை பகுதியா முடிவுதான் சொல்றோம் செரிமானம். ஒரு நாளைக்கு நம்மளுடைய உணவுப் பொருள் வந்து எப்படி அமையும் அப்படின்னாக்கா சமச்சீர் முறையா அமையும். சமச்சீர் உணவு அப்படின்னாக்கா அதில் கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்குன்னாக்கா 300 to 400 கிராம் இருக்கும். நம்ம சாப்பிடுற உணவுப் பொருள் கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கும், 300 to 400 கிராம். அடுத்தது புரதம் வந்து எவ்வளவு இருக்குனாக்கா 50 to 70 கிராம். 50 to 70 கிராம். கொழுப்பு வந்து எவ்வளவு இருக்குனாக்கா 50 to 60 கிராம் வந்து கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் புரதம், அதுக்கப்புறம் கொழுப்பு, அதுக்கப்புறம் நாரிழைகள் சொல்றோம். நாரிழைகள் எவ்வளவு இருக்குனாக்கா 30 to 40 கிராம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே புரதமா இருக்காரு, எல்லாமே கொழுப்பா இருக்காரு. கார்போஹைட்ரேட் 300 to 400 கிராம் இருக்கணும். புரதம் வந்து 50 to 70 to 60 இருக்கணும். கொழுப்பு வந்து 50 தான் பண்ணலாம், 70. நாரிழைகள் 30 to 40 கிராம். ஸோ இதெல்லாம் வந்து எதாவது சொல்றாங்கன்னா எண்ணியல் அடிப்படை. எண்ணியல் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து ஒரே ஒரு வகையான வந்து சாப்பிடுவாங்க. அப்படி எல்லாமே இருக்கணும், சமமா இருக்கும், சரி சமமா இருக்கும். ஸோ என்ன நடக்குனாக்கா கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், நாரிழைகள், இன்னொன்று வந்து தாது
தாது உப்புகள் மற்றும் வைட்டமின். இது அதுக்கப்புறம் நீர். இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமானது செரிமானம். இன்னொரு பார்த்தாக்கா 90% முடிஞ்சது எங்க நடக்கும் அப்படின்னு என்ன 90%? கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள் இதெல்லாம் எங்க போய் செரிமானம் அடைய எங்க போய் ஊற்றிக்கொள்ளும்? சிறுகுடல். 90%. மீதி 80% எங்க அப்படின்னு பார்த்தாக்கா மலைக்குள்ள எது மட்டும் ஒதுக்கிக்கொள்ளணும்னாக்கா நீர். எனக்கு நீர் ஒழிச்சிட்டு அடுத்தது மலைக்குள்ள மாறும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தாக்கா எரியியல்